ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மத்தியான நேரத்தில் குடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜூஸ், ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ட்ராகன் ஃப்ரூட் நான் ஒன்று எடுத்து அதை பாதியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் ட்ராகன் ஃப்ரூட். ட்ராகன் ஃப்ரூட்டில் நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இந்த ஜூஸ் சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது பாதி ட்ராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இது நம்ம வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. பிபியை கண்ட்ரோல் பண்ணும், மெமரி லாஸை ப்ரிவெண்ட் பண்ணும், நம்மளோட சிறுகுடல் பெருங்குடலை பாதுகாக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இது மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்குது. நம்ம அதிகமாக இந்த ட்ராகன் ஃப்ரூட் வாங்கி நம்ம சாப்பிட்றதில்ல. ட்ராகன் ஃப்ரூட் கிடைக்கிற சமயத்தில் இது மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள்: காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை, அதுக்கப்புறமா 7 கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால், அதனால் நீங்களும் ஆறின பால், காய்ச்சினது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. பால் நல்லா ஆறி இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு சில்லுன்னு குடிக்க வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு நீங்கள் ஊற்றி இதை குடிக்கலாம். நான் சில்லுன்னு இருக்கிறதுக்காக நான் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை பாதியாக கட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரூட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அறுக்கிறதுக்கு ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை பாதியாக அறுத்துக்கலாம். பாதியாக அறுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதையை 2ஆக அறுத்தது இப்போ 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தோலை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இது மாதிரி பிங்க் கலராக இருக்கிறத நீங்கள் மெதுவாக எடுத்தாலே சூப்பராக வந்துடும். இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. இது மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றி இந்த மாதிரி ஒரு தடவை இந்த ஜூஸ் குடிச்சு பாருங்கள். இனிமேல் ட்ராகன் ஃப்ரூட் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஜூஸ் தான் நீங்கள் செய்வீங்க. இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு, 4 பீஸாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக அறுத்துக்கலாம். பொடி பொடியாக அறுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஐஸ் வாட்டர் தான் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். முதல்ல நான் 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் இப்போ கட் பண்ண ட்ராகன் ஃப்ரூட் பீசஸை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பால் அதையும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை, உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சர்க்கரை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. நல்லா இதை நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஜூஸு உண்மையாகவே நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஜூஸை நீங்கள் செஞ்சு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுல் எடுத்து வடிகட்டி எடுத்து இதை நல்லா வடிகட்டிக்கணும். எள்ளு மாதிரி கருப்பாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். சுத்தமாக இதை வடிகட்டியாச்சு. நான் கொஞ்சமாக தான் ஜூஸ் செய்கிறேன். ஆஃப் சைஸ் தான் நான் எடுத்தேன். நீங்கள் ஃபுல் சைஸ் நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட் எடுத்திங்கன்னா 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். வெயில் நேரத்தில் இது மாதிரி சில்லுன்னு குடிச்சு பாருங்கள். இனிமேல் இந்த ட்ராகன் ஃப்ரூட் எங்கே விற்றாலும் நீங்கள் வாங்காமல் வர மாட்டீங்க. பாருங்கள், இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர்லையும் சின்ன ஒரு கிளாஸ் டம்ளர்லையும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த கருப்பு திராட்சையை போட்டாச்சு. இல்லை உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி மருத்துவ குணங்கள் உள்ள இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு நீங்கள் குடிங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிங்க் கலர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அதனால தான் நான் அதை வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் குடிச்சு பார்த்துடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.